என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். முன்னொரு காலத்தில் பணக்கார செல்வந்தர் ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் ராமு மிகவும் நல்லவன், இரக்க குணமுடையவன். இளையவன் சோமு மிகவும் கெட்டவன். கொஞ்ச நாட்களில் அந்த செல்வந்தர் இறக்கவே அண்ணனும் தம்பியும் வியாபாரத்தை கவனித்து வந்தனர். ஒருமுறை இருவரும் சேர்ந்து ஒரு கிராமத்திற்கு சென்று தமக்கு வரவேண்டிய 1000 பவுன்களை வசூலித்தனர். அந்த பவுன்களை ஒரு பையில் போட்டு கொண்டு ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். அப்போது படகுக்காரன் எங்கோ போயிருந்ததால் அண்ணன் ராமு பவுன் மூட்டையை தம்பியிடம் கொடுத்து விட்டு சற்று கண்மூடி தூங்கினான். இதற்குள் தம்பி சோமு அதே மாதிரி ஒரு பவுன் மூட்டையில் கற்களை வைத்து கட்டி அதை எடுத்துக்கொண்டு பவுன் மூட்டையை ஒளித்து கொண்டான். சற்று நேரத்தில் படகுக்காரன் வந்தான். தம்பி சோமு தன் அண்ணனை எழுப்பி அவரோடு படகில் ஏறினான். படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றில் போகும் போது தம்பி ஒரு மூட்டையை எடுத்து ஆற்றில் நழுவ விட்டான். ஐயோ அண்ணா, பவுன் மூட்டை ஆற்றில் விழுந்துவிட்டதே என்று கூறினான். அதற்கு ராமு, போனால் போகட்டும், அது நம் பணமாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என்று கூறினான். தம்பி சோமு தான் தந்திரமாக 1000 பவுன்களை பதுக்கி விட்டதாக நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்தான். ஆனால் அவன் அவசரத்தில் ஆற்றில் போட்டது பவுன் மூட்டையே. கற்களை வைத்து கட்டிய மூட்டைதான் அவனிடம் இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு பூதம் இருந்தது. தம்பி மூட்டையை ஆற்றில் போட்டதும் ஒரு மீனை உடனே விழுங்கச் சொல்லி அது கட்டளை இட்டது. மீனும் அப்படியே செய்தது. பூதம் தம்பி செய்த மோசடியை புரிந்து கொண்டது. எனவே இந்த பவுன் மூட்டையை எப்படியும் அண்ணன் ராமுவிடம் சேர்த்துவிட வேண்டும் என்று எண்ணியது. அதனால் மூட்டையை விழுங்கிய மீன் எங்கும் போகாதபடி காவல் காத்தது. அண்ணனும் தம்பியும் தங்கள் ஊருக்கு வந்து தங்கள் வீட்டை அடைந்தனர். தம்பி சோமு வீட்டில் தனியாக ஒரு இடத்துக்கு போய் தன்னிடமிருந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். அதில் கற்கள் இருந்தது. ஐயோ, நான் அண்ணனை ஏமாற்ற எண்ணி நானே ஏமாந்தேனே என்று மனம் புழுங்கினான். அன்று சில மீனவர்கள் ஆற்றில் வலை போட்ட போது பூதம் மீனவராக மாறி அந்த மீனை எடுத்துக்கொண்டு அண்ணன் ராமுவின் வீட்டுக்குச் சென்றது. அண்ணன் ராமு மீனவன் கேட்டபடி ஒரு பவுனை கொடுத்து அந்த மீனை வாங்கிக் கொண்டான். அதை தன் மனைவியிடம் கொடுக்கவே அவள் அதனை 2ஆக நறுக்கினாள். அப்போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து பவுன் மூட்டை வெளியே விழுந்தது. அதைக் கண்டு ராமு திகைத்தான். இது நம் பவுன் மூட்டை. இதனை நம்மிடம் கொடுக்கவே இந்த மீனவன் இங்கு வந்திருக்கிறான். இவனுக்கு எப்படி இது தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டான். அப்போது ராமு, நீ மிகவும் நல்லவன். இந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாய். ஒரு முறை நீங்கள் படகில் சென்றபோது உன் கையில் இருந்து நழுவிய உணவு பொட்டலத்தை நான் உண்டேன். அது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது. அதனால்தான் உன்னுடைய பவுன் மூட்டையை உன் தம்பி வேண்டுமென்றே தூக்கி வீசிய போது அதை விழுங்கும்படி இந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தேன். அந்த மீனையும் நானே எடுத்து கொண்டு வந்தேன். நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதாய்தான் நடக்கும் என்று சொல்லி அந்த பூதம் மறைந்தது. அதை கேட்டு ராமு மகிழ்ந்தான். மறைக்காமல் அதில் பாதியான 500 பவுன்களை தன் தம்பியிடம் கொடுத்தான். தம்பி சோமு தனது அண்ணனுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்.